ஹலோ ஆல் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப காஸ்ட்லியான ஸ்வீட்டு நம்ம கடையில தான் வாங்கி சாப்பிடுவோம். இந்த மாதிரி ஸ்வீட்டை வீட்டில் ட்ரை பண்ணா ஒழுங்கா வருமா வராதா என்ற பயப்படுறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இந்த ரெசிபி வீட்லயே பண்ணலாம். வாங்க காஜு கட்லி ரெசிபியை வீட்லயே எப்படி பண்றதுன்ற பார்க்கலாம். 1 கப் முந்திரி பருப்பு எடுத்துட்டேன். அதுக்கு பாத்தீங்கன்னா 1/2 கப் சுகர் எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமா போச்சுன்னா ரொம்ப தெகட்டும், ஸ்வீட் சாப்பிட முடியாது. முந்திரி பருப்பை மிக்சியில போட்டு ஓரளவுக்கு நைஸா அரைச்சுக்கோங்க. கடாய் சூடாந்து 1/4 கப் தண்ணி ஊத்திட்டு அதுல 1/2 கப் சுகரை போட்டுக்கோங்க. அதாவது ஒரு கம்பி பதம் வர மாதிரி நம்ம பாகு எடுத்துக்கணும். அதுல நம்ம பொடி பண்ணி வச்ச முந்திரி பருப்பை போட்டு கைவிடாம கிளறிட்டே வாங்க. தேவைப்பட்ட ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கடாயில ஒட்டாம நல்லா இந்த பதத்துல இறுகி வரும். இந்த மாதிரி ஷீட்ல ஊத்திக்கோங்க. ஒரு ஸ்பேச்சுலா இல்ல நல்லா கரண்டி வச்சுட்டு சூடு ஆறினதும் அப்படி இப்படி திருப்பி போட்டா நல்லா கட்டி பதத்துல வரும். அப்புறம் பார்ச்மெண்ட் இல்லைன்னா பட்டர் ஷீட்ல எண்ணெய் தடவிட்டு நம்மளுக்கு தேவையான திக்னஸ்ல லைட்டா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. சூடா இருக்கும் போதே காஜு கட்லையை கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்ல கட் பண்ணி சர்வ் பண்ணி வீட்டுல கொடுங்க. எல்லாருமே அசந்து போயிடுவாங்க. இந்த தீபாவளிக்கு கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணுங்க, சூப்பரா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.